வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ், வெயிட் கெயின். ஃபஸ்ட்டு உடம்பை குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன சாப்பிடணும்னு பார்த்துடலாம். எக் ஒயிட்டு, வெறும் எக் ஒயிட்டு மட்டும் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் எக் எடுத்துக்கிட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க. இந்த குக்கும்பரு, வாட்டர்மெலனு இந்த மாதிரிலாம் வாட்டர் கண்டென்ட் நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்காது. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சிக்கன் வித்தவுட் ஆயில், ஆயிலே சேர்க்கக்கூடாது சிக்கனில், அந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் வெஜிடபிள்ஸு, பிளாக் காஃபி வித்தவுட் சுகரே எடுத்துக்கூடாது. அப்புறம் லெமன் ஜூஸு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு உடம்பு குறையும். பார்த்திங்கன்னா நைட்டில் எவ்வளோ முடியுதோ லைட்டாக சாப்பிடுங்க. லைட்டானா ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு 100% உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஹாட் வாட்ரு, வார்ம் வாட்ரு குடிங்க. உங்களால் முடிஞ்சால் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருங்க. உங்களுக்கு குயிக்காக ரிசல்ட்டு கிடைக்கும். நம்ம பாடி பில்டிங், ஃபிட்னஸ் பண்ணுறவங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்க முடியாது. ஸ்டெமினா நம்மளுக்கு அவ்வளோ இருக்காது. அதனால் இந்த மாதிரி உணவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு உடம்பு குறைஞ்சிரும். இப்போ வெயிட் கெயின் பார்ப்போம். வெயிட் கெயினுக்கு ஃபஸ்ட்டு என்ன திரும்ப மூலதனமே கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் நல்லா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆயிரும், நல்லா கெயின் ஆயிரும். சுகர் எடுத்துக்கிட்டாலும் நல்லா கெயின் ஆகும். பீனட் பட்டர் அது எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸில் ஃபேட் இருக்குது, குட் ஃபேட் இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உடம்பு ஏறும். அப்புறம் பால் சம்மந்தப்பட்ட பொருள், பன்னீர், சீஸு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா ஏறும். அப்புறம் வீட்லேயே செஞ்ச ஹோம்மேட் மாஸ் கெய்னர் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு உடம்பு ஏறும். நன்றி, வணக்கம் மக்களே.